அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது செல்வம் சேர்க்கும் வசியமான தினம்தான் இந்த ஆடி செவ்வாய்க்கிழமை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஆடி மாதம் மிகவும் மங்களகரமான நாள்தான். அடுத்ததாக வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ஆடி மாதத்தில் மிக மிக முக்கியத்துவம் கொண்ட ஒரு தெய்வீக தன்மை கொண்ட நாளாகும். இந்த மாதத்தில் வரும் அனைத்து நாட்களும் நட்சத்திரங்களும் திதிகளும் சிறப்புக்குரியது. ஆடி மாதத்தில் வரும் நாட்களில் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அம்மன் வழிபாட்டிற்கு மிக ஏற்றவையாகும். ஆடி மாத செவ்வாய்க்கிழமை என்பது செல்வ வளத்திற்கு ஒரு வசியம் செய்யக்கூடிய நாளாகவே பார்க்கப்படும். இந்த நாட்கள் முருகப்பெருமானையும் அம்மனையும் வழிபட்டால் செல்வம் சேரும் என்பது நம்பிக்கை. முருகன் வழிபாட்டிற்கு உகந்த தினத்தில் பார்க்கப்படுகிறது. ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமையைப் போலவே ஆடி செவ்வாய்க்கிழமை மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த ஆண்டு ஆடி மாதத்தில் 4 செவ்வாய்க்கிழமைகள் வருகின்றன. இந்த மாதத்தில் பரம்பொருள் இறைவனை வழிபட்டு வருபவர்களுக்கு அனைத்து விதமான செல்வ செழிப்புடன் மங்களகரமான வாழ்வார்கள் என்பது ஐதீகம். சுமங்கலி பெண்கள் ஆடி செவ்வாயில் மஞ்சள் பூசி நீராடி அம்மன் பெருமானை வழிபட்டால் தங்கள் கணவரின் நீடித்த ஆயுள் நீடிக்கும் என்றும் மாங்கல்ய பாக்கியம் கூடும் என நம்பப்படுகிறது. இது மங்கள கௌரி விரதம் என்றும் அழைக்கப்படுகிறது. திருமண வயதை கன்னி பெண்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதால் வாழ்வில் விரைவில் நல்ல வரன் அமையும். இது திருமண தடைகளை நீக்கி சுபகாரியங்களை சீக்கிரம் நடத்தி வைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் ஆடி செவ்வாய் விரதம் இருந்து மகப்பேறு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. செவ்வாய் தோஷம் மற்றும் இரத்த சம்பந்தமான நோய் உள்ளவர்கள் இந்த விரதத்தை மேற்கொண்டால் அதன் பாதிப்புகள் குறைந்து நல்ல பலன் கிடைக்கும். ஆடி செவ்வாய் என்று செய்யப்படும் வழிபாடு வீட்டில் செல்வ செழிப்பை அதிகரித்து கடன் தொல்லையில் இருந்து கண்டிப்பாக நம்மை மீட்டெடுக்கிறது. ஆடி மாத செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து சிறந்த வழிபாடு பெற வேண்டும். செவ்வாய்க்கிழமைகளில் கடன் பிரச்சனைகள் இருந்து விடுபடக்கூடிய வழிபாடுகளை செய்வதற்குரிய சக்தி வாய்ந்த நாள்தான் செவ்வாய்க்கிழமை, ஆடி செவ்வாய். இவை இரண்டும் சேர்ந்து முக்கியத்துவம் பெறுகிறது. இதில் அம்மன் வழிபாட்டிற்குரிய ஆடி மாதத்தில் சேர்ந்து வரும் இந்த மிக சக்தி வாய்ந்த செவ்வாய்க்கிழமை என்று வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மிக மிக முக்கியத்துவம் பொருந்தது. மாலையில் அதாவது சிவபெருமானுடைய கோவிலுக்கு சென்று சிவ வழிபாட்டில் கலந்து கொண்டு சிவ தரிசனம் செய்தால் கண்டிப்பாக நல்ல பலனை பெற முடியும். முக்கியமாக ஆடி மாதத்தில் அனைத்து தெய்வங்களின் சக்தியும் அம்பிகைக்குள் அடக்கம் என்பதால் பெண் சக்தியாக மகாலட்சுமியை இந்த நாளில் வழிபடுவது வீட்டில் செல்வம் சேர்ந்து கடன் தீர்வதற்கான வழியை ஏற்படுத்துகிறது. வீட்டில் உள்ள கடன் பிரச்சனைகள் தீர செல்வம் ஏதாவது ஒரு வகையில் வந்து கொண்டே இருக்க இந்த செவ்வாய்க்கிழமைகளில் வழிபடுங்கள். இந்த செவ்வாய்க்கிழமையானது ஒரு வசியமான நாளாகவே இருக்கிறது. ஆடி மாதத்தில் வரும் விசேஷங்கள் எவ்வளவு முக்கியமானதோ அதே போல் ஆடி மாதத்தில் வரும் கிழமைகளும் சிறப்புக்குரிய வயதாகும். ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி ஞாயிறு ஆகிய கிழமைகளில் மிக உயர்வான பலன்களை தரக்கூடிய சக்தி மிகுந்த நாட்கள் இந்த 3 நாட்களும். ஆடி மாதத்தில் வரும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் செய்யப்படும் வழிபாடுகளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் முக்கியத்துவம் பொருந்த நாளாகும். செவ்வாய்க்கிழமை வழிபாடு கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடியதாகும். கடன் என்பது நாம் செலுத்த வேண்டிய தொகையாகவோ அல்லது நமக்கு வர வேண்டிய தொகையாகவோ இருக்கலாம். கடன் தீர பணம் வர வேண்டும் என்பதால் ஆடி முதல் செவ்வாயில் மகாலட்சுமி தேவியை வழிபட வேண்டும். 2வது செவ்வாயில் பரம்பொருள் முருகப்பெருமானை வழிபட வேண்டும். அடுத்ததாக இந்த வழிபாட்டினை பெண்கள் செய்வது சிறப்பானதாகும். மிக எளிமையாக வீட்டிலேயே செய்யக்கூடிய வழிபாட்டினால் வீட்டில் மகாலட்சுமியின் அருள் நிறைந்து பண வரவு இருந்து கொண்டே இருக்கும். வழக்கமாக ஆடி வெள்ளியில் வழிபடுவதைப் போலவே வீட்டை சுத்தம் செய்து பூஜைகளை செய்துவிட்டு இந்த வழிபாடுகளை செய்வது மிகவும் சக்தி வாய்ந்த பலனை கொடுக்கும். ஆடி மாத செவ்வாய் என்று செய்ய வேண்டிய 2 விதமான வழிபாடுகள். முதல் வழிபாடாக ஆடி மாத செவ்வாய் என்று காலையில் ராகு காலம் யமகண்டம் இல்லாத நேரத்தில் வீட்டில் உள்ள மகாலட்சுமி படத்திற்கு சந்தனம் குங்குமம் வைத்து அலங்காரம் செய்ய வேண்டும். பிறகு தட்டில் 3 கிண்ணங்களை எடுத்துக்கொண்டு இவை பிளாஸ்டிக் இல்லாமல் மற்ற பொருட்களோடு ஆனதாக இருப்பது சிறப்புக்குரியது. அதிலும் கண்ணாடி பீங்கான் போன்ற பொருட்கள் இருப்பது மிக சிறப்பு. இந்த கிண்ணத்தில் ஒன்றில் பச்சரிசி மற்றொன்றில் பயன்படுத்த டைமண்ட் கண்டு 3வது கிண்ணத்தில் பாசிப்பருப்பு ஆகியவற்றை மகாலட்சுமி படத்திற்கு முன் வைத்து வழிபட வேண்டும். மாலையில் இந்த பொருட்களை எடுத்து அதனை கொண்டு கற்கண்டு பொங்கல் செய்து மகாலட்சுமி படைத்து
வீட்டில் உள்ளவர்களுக்கு பிரசாதமாக கொடுத்தால் செல்வ செழிப்பு ஏற்படுத்தும். அருகில் இருக்கும் கோயிலுக்கு சென்று அங்கு இருப்பவர்களுக்கு கற்கண்டு பொங்கல் பிரசாதத்தை கொடுக்கலாம். சிறிய குழந்தைகள், குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு கொடுப்பது மிக சிறப்பு. இதனால் நீங்கள் தரும் பிரசாதம் மகாலட்சுமியை வந்து பெற்றுக்குவதாக ஐதீகம். காலையில் இந்த பொருட்களை படைத்து வழிபட முடியாதவர்கள் மாலையில் படைத்து வழிபாடு செய்வது சிறந்த பலனை தருகிறது. அடுத்ததாக இரண்டாவது வழிபாடாக செவ்வாய்க்கிழமை காலை செவ்வாய் உரை நேரமான 6 முதல் 7 வரையிலான நேரத்தில் விநாயகருக்கு ஒரு தேங்காய், சிதறு தேங்காயை விட்ட பிறகு யாருக்கு கடன் கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு சிறிய தொகையை அனுப்பலாம். இதனால் விரைவில் கடன் அடைவதுடன் மீண்டும் கடன் வாங்கும் நிலை ஏற்படாது. ஒருவேளை வங்கி கடனாக இருக்கிறது என்றால் ஒரு உண்டியலில் வங்கி கட்ட வேண்டிய கடனில் சிறிய தொகை எடுத்து வையுங்கள். பிறகு மாலையில் வீட்டு பூஜை அறையில் ஒரு மரப்பலகை பன்னீரால் துடைத்து சுத்தம் செய்துவிட்டு அதன் மீது பச்சரிசி, ஸ்வதிகம், சக்கரம் வரைந்து கொள்ளுங்கள். வெள்ளை நிற பச்சரிசியில் வரையப்பட்ட கோட்டிற்கு அருகிலேயே பச்சரிசி மற்றும் மஞ்சள் கலந்து ஒரு கோடி வரைந்து 4 ஒரு புறமும் குங்குமத்தால் பொட்டு வையுங்கள். வெள்ளை நிற மாவு சந்திரனையும் மஞ்சள் நிற மாவு குருவையும் குங்குமம் செவ்வாயும் குறிப்பதாகும். இந்த ஸ்வஸ்தின் சக்கரத்தில் 108 லட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி பூக்களால் தூவி அர்ச்சனை செய்ய வேண்டும். நெய்வேத்தியமாக பால் பாயாசம் படைத்து வழிபட வேண்டும். கனகதரா ஸ்தோத்திரம் படிப்பது சிறப்பு வாய்ந்தது. இந்த பிரசாதத்தை வீட்டில் உள்ள அனைவருக்கும் பிரசாதமாக கொடுக்கலாம். இந்த வழிபாட்டில் வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக குடியிருக்கும் அந்தஸ்தை பெறுகிறது. இது முக்கியத்துவம் பெறுந்ததாக மகாலட்சுமி வசியத்தில் இருக்கிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.